கிராமங்களோட பிரதான தொழில் வந்து விவசாயம். இங்கே வாழ்கிற மக்கள் வந்து வருமானத்தில் குறைந்தவர்களாக காணப்படுகிறார்கள். 30 வருட கால யுத்தமானது இலங்கையின் பல மாவட்டங்களில் பல்வேறு நிலைகளில் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. கேஃபோன் எடுகேஷன் வரைக்கும் முன்னம் இந்த பிள்ளைகளின் தசைனாருக்கும் நுணுக்கமான செயற்பாட்டுக்கு நாங்கள் அதுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கறது குறைவாக இருந்தது. இழப்புக்களை சந்தித்த மாவட்டங்கள் இன்னமும் பின்னடைவான நிலைகளிலேயே இருந்து வருகின்றது. இந்த செயற்பாடு தெரியா நாங்கள் வளமையாக ஆடல் பாடல் மற்ற விளையாட்டு வேறு செயற்பாடுகள்லாம் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் முதல்ல பிள்ளைகளுக்கு அந்த வர வந்து குறைவாக இருந்தது. என்ற பொருளாதாரத்தை வந்து உயர்த்துறதுக்கு வந்து நான் குறைந்தளவு வருமானத்துக்கே வந்து வேலை செய்து கொண்டிருந்தேன். நான் வலயத்தில் சலரி வார இல்லை எனக்கு. இங்கே பேரண்ட்ஸ் எனக்கு மந்த் 3000 ரூபா தருவினம். அதை விட 3 மந்த்துக்கு ஒரு கால் டிஎஸ் ஆஃபீஸால் 7500 ரூபா தரும். கம்ப்யூட்டர் இல்லாமல் இப்படி ஒன் பண்ணுறது அப்படி ஒன்று அறிவும் உண்மையிலே என்ன பொறுத்த மாதிரில எனக்கு இல்லை. ஆசிரியருடைய செயற்பாடுகள் திறமையானதாகவே காணப்பட்ட போதிலும் எங்களுடைய வளப்பற்றாக்குறைகள் நிறைய காணப்பட்டது. கணினியில் எங்களோட ஆசிரியர்களுக்கு அறிவுகள் இருந்தாலும் அதை அவைகளுக்கு மீள அதை செய்கிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் குறைவே இருந்தது. இன்றைய நவீன போக்கிற்கு இணையாக கல்வி செயற்பாடுகளும் அதன் வளர்ச்சிகளும் ஏராளம். எனினும் இன்னமும் பல மாவட்டங்களில் உள்ள குழந்தைகளுக்கு அதன் தரம் போதிய அளவில் கிடைப்பதில்லை. அதில் மிக முக்கியமான பின்னடைவாக கருதப்படுவது கல்வி செயற்பாடுகளும் அது சார்ந்த வேலை திட்டங்களும் ஆகும். இவ்வாறான கல்வி செயற்பாடுகளுக்கு மிகவும் முக்கியமாக பங்களிப்பது ஆசிரியர் சேவையாகும். இதனை கருத்தில் கொண்டே கேர் ஃபார் எடுகேஷன் ஆசிரியர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மிகவும் பயனுள்ள பல செயற்திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. கேர் ஃபார் எடுகேஷனால் அது முன்பள்ளி உள்வாங்கப்பட்டது. இன்றும் நமது சேவை இந்த முன்பள்ளி சேவையாக நடந்து கொண்டிருக்கிறது. சின்ன வயதுலேருந்து பிள்ளைகளுக்கான ஆங்கில கற்கனறிகள் இப்போ பிள்ளை வந்து முதலங்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்கிறது குறைவு. இப்போ அவையே வந்து சொல்லுவேன் குட் மார்னிங் ஹவாஜோ எப்படி இருக்கிறீங்கன்னு எல்லாம் ஆங்கில மொழியிலே கேட்கக்கூடிய மாதிரியும் 56 செயற்பாடு இபிஎல் செயற்பாடு எங்களுக்கு வழங்கப்பட்டது. அதில் தான் நான் இப்போ முதல் தெரிவித்தது போல் கதிரி ஒன்றை எப்படி தூக்குவது, கதிரி ஒன்றை வைப்பது எப்படி, பாய்ச்சேற்பாடு, எண்ணக்குளத்தை விரிப்பது எப்படி, தானியம் வெட்டுவது, கூட அமைப்பது எப்படி என்றதை உண்மையிலே அந்த செயற்பாடு ஆசிரியர்கள் எங்களையும் வளர்த்திருக்கிறது. அதை நாங்கள் மாணவர்களுக்கும் உண்மையிலே 52 மாணவர்களுக்கு கொண்டு சென்றதற்கு நான் பெருமைப்படுகிறேன். கூடுதலாக எல்லாருமே இந்த தோட்டம் அதெல்லாம் செய்யணும். அப்படி இருந்தாலும் பிள்ளைகளுக்கு முதல் அப்படியெல்லாம் பாருல கேட்டால் சிரமம்னு சொன்னாலும் சரி வேணும் டீச்சர் எங்களுக்கு உப்ப நேரம் இல்லை அங்கே காணிக்கணுட்டு உப்பை தான் வர்றான். உப்பா அப்படி இல்லை பிள்ளைகளுக்காக தாக்கான நேரத்தை ஒதுக்குறேன்னா சனிக்கிழமையெல்லாம் தாங்கள் சனிக்கிழமை வாரம் டீச்சர்னு சொல்லி எங்களை வீட்டை இப்போ நிற்க விடுறதில்ல. நாங்கள் வந்து இதை செய்து ஆரம்பம்னு சொல்லி பிள்ளைங்க சரி வந்து அரமத்தியாத்துக்கு கூட ஒரு நாளும் ஒரு பேரண்ட்ஸ் வந்துட்டு தான் போயிடும். ஒவ்வொரு பிள்ளைக்காண்டி நாங்கள் அந்த நேரத்தை இங்கே செலவுகிட்ட தான் போயிடும். இப்போ நாங்கள் நேற்று ஒரு செயற்பாடு செய்தால் அந்த பிள்ளை விராடுக்கு பெற்றோர் வந்து சேர்க்கணும். இது ஒரு தங்களை சொல்லி தாங்க தன் வீட்டை போய் சொல்லி கொடுப்பேன்னா அந்த செயற்பாட்டில் அந்த பிள்ளை கட்டாயமாக பங்கு பெற்றோணுன்னு சொல்லி பிள்ளைய விட கூடுதலாக பெற்றோருக்கு ஆர்வம் இருக்குது. அப்போ நாங்களும் அதை அந்த பிள்ளைக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. எனக்கு இதுக்கு முதல் 2 பிள்ளைகள் படிச்சுட்டு வெளியில் ஏறிட்டாங்க. இப்போ கடைசியாக லாஸ்ட்டாக படித்த பிள்ளைக்கு பிறகு நான் இப்போ இந்த ஸ்கூலில் நோக்கி பார்க்கக்குள்ள அந்த இங்கிலீஷில் அடைவு மட்டும் கூடுதலாக இருக்குது பாடசாலையில். அது வெற்றிகரமான செயற்பாடாக போய் கொண்டு இருக்குது. பாய்ஸ் ரொட்டுறது, கதிரை எடுக்கிறது எல்லாம் வீட்டில் சும்மா சாதாரணமாக நாங்கள் செய்கிற ஒரு விஷயம்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ இங்கே வந்து பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு அந்த கொடுக்கப்பட்ட அந்த பயிற்சி மூலமாக இப்போ வீட்டில் சும்மா கூடி அந்த பொருளை எடுத்து வைக்கிறதில்லை. என்னடா இல்லை இது இப்படித்தான் வைக்கணும், இதை இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி இங்கே பயிற்றுவிக்கப்பட்ட மாதிரியே நடந்து கொள்கிறாங்க வீட்டில். கேர் ஃபார் எடுகேஷன் அந்த ஆக்டிவிட்டி இந்த ஸ்கூலுக்கு கிடைச்சது மிகப்பெரிய ஒரு நன்மை என்று நான் கருதுகிறேன். அதன் பிறகு தான் கூட வளர்ச்சி கூட இருக்குது பாடசாலை பிள்ளைகள அடையுமா. கேர் ஃபார் எடுகேஷனும் ரத்னம் ஃபவுண்டேஷனும் வந்து எனக்கு வந்தது வந்து நான் ஒரு வரப்பிரசாதமாக தான் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் எனக்கு இப்போ நான் நினைக்கிறேன் போன February மந்தில் இருந்து என்ற பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்காகவும் அந்த இபிஎல் பயிற்சியினரை இந்த இதுகள் இந்த அமைய எனக்கு கேர் ஃபார் எடுகேஷன் வந்து
22,500 ரூபா சலரியை வந்து எனக்கு வந்து மந்த்லி தந்து கொண்டிருக்கிறாங்க. கேபோ எடியூகேஷனால் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான இங்கிலீஷ் வகுப்பு ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ஆசிரியர்கள் நிறைய வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்த வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள் வந்து முக்கியம்ன்றது அதுவும் பிள்ளைகளுக்கு கட்டாயம் தேவைன்றது எங்களுக்கு கேஃபோ எடியூகேஷன் வந்ததுக்கு பிறகு தான் எங்களுக்கு இது தெரியும். இதை நாங்கள் பிள்ளைகளுக்கு கொண்டு போகிறதால அவங்களுக்கு நிறைய பொறுமை, அவங்களோட ஸ்கில் எல்லாம் நிறைய டெவலப் ஆகுது. எங்களுக்கும் இது ஒரு பிரயோசனமாக இருக்குது. கேஃபோ எடியூகேஷன் இந்த வாழ்க்கைக்குரிய பாடத்திட்டத்தில் பிள்ளைகள அந்த நுணுக்கங்கள் ஒவ்வொரு செயற்பாடையும் செய்ய நுணுக்கமாக செய்யணும், சரியான படிமுறையில் செய்யணும்ன்றதை நாங்களும் கற்றுக்கொண்டோம், மாணவர்களும் அதை கற்றுக்கொண்டோம். வீட்டில் இருக்கிற பிள்ளைகளோடையும் சரி, ஸ்கூல் மாணவர்களோடையும் சரி, இங்கிலீஷ் வேர்ட்ஸுகளை பாவிக்கிறதும் வேறு என்ஜிஓக்களோட இங்கிலீஷ் அழகாக வைக்கிறதுலையும் நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். நவீன சூழலுடன் இணைந்து செயற்படுவதற்கான திறனை ஆசிரியர்களுக்கு கற்பித்தல், ஆரம்ப அடிப்படை பண்புகளை குழந்தைகளுக்கு கற்பித்தல் போன்ற செயற்பாடுகளின் மூலம் ஆசிரியர்கள் தங்களை மேலும் வளர்த்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை பெற்றுக்கொள்கின்றார்கள். இவ்வாறான செயற்பாடுகளின் மூலம் எமது குழந்தை செல்வங்கள் நாளைய சமூகத்தில் சிறந்தவர்களாக விளங்குவார்கள் என்ற நம்பிக்கை மேலும் வலுப்பெறுகின்றது. இப்போ நாங்கள் ஏதோ ஒரு இடத்தை இப்படி மினக்கிறபடியாக நாங்கள் எங்களே மாற்றத்தை பிள்ளைகளே மாற்றத்தை கொண்டுறோம்னு சொல்லி கண்காணிக்கிறபடியாக தான் நாங்கள் அந்த செயற்பாடை நாங்கள் வளர்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. உண்மையில மற்றதுவே இப்படி செய்கிறதால பிள்ளைகளும் ஆசிரியர் நாங்கள் இன்னும் இப்போ இருக்கிறத விட இன்னும் வளர்ச்சி அடைவோம்னு சொல்லி உண்மையில நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எங்களோட நாலேஜை நாங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் அடைய செய்கிறதுக்கு அது உதவியாக இருக்குது. நாங்கள் நாங்கள் பாவிக்காட்டிக்கு அதை மறந்துடுவோம். அப்போ அதை திருப்பி எங்களுக்கு இங்கிலீஷை படிக்கிறபடியா அறியாத விஷயத்தை நாங்கள் திருப்பவும் அறியக்கூடியா இருக்குது. கேஃபோ எடியூகேஷனால் தந்த இந்த வகுப்பால் பிள்ளைகள் நிறைய இந்த பலனடைஞ்சிருக்கணும். நிறைய ஒரு மதிப்பெற்ற உதவியை விழாகலாம் எங்களை செய்திருக்கிறோம். நாங்கள் இவ்வளோ நாளும் ஒன்றுமே எங்களை ஒரு தரம் தராத ஒன்றா கேஃபோ எடியூகேஷன் தந்திருக்கு. உண்மையிலே பின்தங்கிய முன்பள்ளியையும் தங்களுடைய திட்டத்துக்கு உள்வாங்கியதற்கு எமது முகாமைத்துவம் முன்பள்ளி ஆசிரியர் சார்பாக அதற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதால் பெருமைப்படுறோம். இதுக்கு கேஃபோ எடியூகேஷனுக்கு ரீஸ்கூல் ஆசிரியர்கள் சார்பாக தேங்க் பண்ணுறோம். கேஃபோ எடியூகேஷன் அமைப்பின் சேவையின் காரணமாக முல்லைத்தீவில் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அதீத பயன்களை பெற்றுள்ளதுடன் அவர்களிடம் நல்ல மாற்றங்களும் ஏற்பட்டுள்ளன. 2015ஆம் ஆண்டின் உலக வங்கியின் தரவுகளின் அடிப்படையில் இலங்கையில் அதிக வறுமை நிலை கொண்டிருந்த மாவட்டமாகவும் கல்வி அறிவு மட்டம் குறைந்த மாவட்டமாகவும் முல்லைத்தீவு மாவட்டம் காணப்பட்டது. அதன் அடிப்படையில் பிள்ளைகளின் கல்வி மட்டத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கோடும் இலங்கையில் முன்பள்ளிகளுக்கான முக்கியத்துவத்தை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடும் கேஃபோ எடியூகேஷன் அதன் செயற்பாடுகளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஆரம்பித்திருந்தது. கல்வியினூடாக சமூகத்தை வலுப்படுத்தி வளப்படுத்துவதை நன்னோக்காக கொண்டு செயலாற்றி வரும் கேஃபோ எடியூகேஷனுடைய சேவைகள் ஏனைய மாவட்டங்களில் உள்ள மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பயன்பெறும் வகையில் எமது சேவைகளை மேலும் விஸ்தரிப்பதன் நோக்காக கொண்டு நாம் செயற்பட்டு வருகின்றோம்.